இது வரைக்கும் உங்க அப்பாவும் பாட்டியும் என்னை எப்படியெல்லாம் வேலை வாங்கியிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்களெல்லாம் உன்னை வச்சுதான் நான் பழி வாங்கவே போறேன். அன்னைக்கு என்ன பேச்சு பேசுனீங்க? ம்? ஏ மகிமா, என்ன பழக்கம் இது? கால் மேல கால் போட்டுக்கிட்டு, அதுவும் கட்டின புருஷன் முன்னாடி. எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதை கெடுத்துறாத. ஏண்டா சபரி, இதெல்லாம் சொல்லி தர மாட்டியா? கால் மேல கால் போறது எல்லாமே சொல்லி தருவாங்க, அவளா கத்துக்கிட்டா. ஏ லூசு, நான் அதை சொல்லல, நம்ம ஃபேமிலிய பத்தி. ஓ, சொன்னனே. கிழிச்ச, உனக்கு கக்கா போயிட்டு ஒழுங்கா கால் கழுவ தெரியாது. இந்த லட்சத்துல நீ ஃபேமிலி பத்தி சொல்றியா? என்ன புள்ளைங்களோ. அன்னைக்கு கால் மேல கால் போட்டதுக்கு என்னெல்லாம் டிராமா பண்ணீங்க. இப்ப பாருங்க. என்னங்க? சொல்லு, என்ன? வயித்துல பாப்பா உதைக்கிறான், காலெல்லாம் வலிக்குது, கால் அமுத்தி விடுறீங்களா? How is it possible? ஏண்டி, நீ கன்சீவ் ஆனதே 2 நாளைக்கு முன்னாடி தான். அதுக்குள்ள குழந்தை வளர்ந்து உன்னை உதைக்குதா? ஆமாங்க, உதைக்கிறான். அதெல்லாம் கூட விட்டுத்தள்ளு. வயித்துல உதைச்சா வயிறு தானே வலிக்கணும், காலியா வலிக்குது. எனக்கு இப்ப காது வலிக்குது. ஒரு மாசமா இருக்க வைஃப் அவ ஹஸ்பண்ட் கிட்ட கால் வலிக்குது, கால் அமுத்தி விடுன்னு கேட்டது ஒரு குத்தமா? சரி வேண்டாம்ப்பா, நான் என் கால் வலியோடவே என் வயித்துல இருக்க புள்ளைய பெத்து எடுக்கிறேன். என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. லவ் பண்ணும்போது ராணி மாதிரி பாத்துக்கிறேன், பூமி மாதிரி தாங்குறேன், நீ என்னெல்லாம் கதை பேசுனீங்க. எல்லாம் என் தலையெழுத்து. ஓகே, உன் காலை கொடு கொடு கொடு. இப்போ என் காலை உங்க பையன் மேலே போட்டிருக்கேன். இப்ப என்ன பண்ணுவீங்க? அம்மாவும் பையனும் செம்ம ஜாலியா இருக்காங்க போல, விடக்கூடாதே. இப்போ பாருங்க. மேல பாக்கறா, மேலதான் பாக்குது. வந்தது கூட கண்டுக்காம இருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்கல. நான் சாப்பிடணும்டி, நீ சாப்பிட்டு மட்டும் சொல்லக்கூடாது. என்ன சாப்பிடுறீங்க? பால்கோவாத்த கடையில இருந்து வாங்கிட்டு வந்தியாடா? அட, இதுக்கெல்லாம் யாராவது கடைக்கு போய் வாங்குவாங்களா? பால் இருந்துச்சுல, பாலை வச்சு நானே என் கையால பால்கோவா செஞ்சேன். டேஸ்ட் பாக்குறீங்களா? பால் விக்கிற விலைக்கு வீட்லயே பால்கோ பண்றியா நீ? ஏண்டா சபரி, இதெல்லாம் கேட்க மாட்டியா நீ? நான் கேட்டமா, டேஸ்ட் நல்லா இருக்குன்னு தரமாட்டேன்னு சொல்லிட்டா. அட பாவத்தை, உன்னைய பத்துக்கோடா, ஏழுமலையான் கோயில 7 வாட்டி ஏறி இறங்குன. இப்படி அப்புறானே வந்து பிறந்திருக்கேடா. என்னத்த சொல்லி என் புள்ளைய மயக்கினாலும் தெரியல. நம்ம டிராமாவை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். எப்படி போகுது பாருமா. ஏங்க ஏங்க, டாக்டர் ஹெல்தியா சாப்பிட சொல்லி லிஸ்ட் கொடுத்துருக்காரு. இந்தாங்க அந்த லிஸ்ட், இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. என்னடி இது? லிஸ்ட் அது தெரியுது. KFC சிக்கனு, சிக்கன் பர்கரு, சிக்கன் சவர்மா. அது என்னடி, பால்கோவாவே 3 டைம் எழுதியிருக்க, அதுவும் 3 வெவ்வேறு பிராண்ட்ல. வெரைட்டி. இதுதான் டாக்டர் சொன்ன ஹெல்தி ஃபுட்டா? என்னங்க, வர வர இந்த வீட்ல உங்களுக்கும் மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. மாசமா இருக்கும்போது கண்ட நேரத்துல பசிக்குமா? வேணா அத்தை கிட்ட கேளுங்க. இல்லத்த? ஆமாமா, கண்ட நேரத்துல பசிக்கும், அதுக்குன்னே கண்டதை சாப்பிடக்கூடாது. அத்தை, இதெல்லாம் உங்களுக்கு இல்ல, எனக்கு. நீங்க அந்த காலத்துல பச்சரிசி பொங்கல், ரவா கேசரின்னு சாப்பிட்டுருப்பீங்க. அதெல்லாம் நானும் சாப்பிட முடியுங்களா? அந்த மாதிரிலாம் ஹெல்த்தியா சாப்பிட்டதால தான் இப்போ என்ன நான் யூத்தா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்.
என்னடா சபரி அப்படி பாக்குற? உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல நான் உன்னை ஸ்கூல் கூட்டு போகும்போது எல்லாரும் உன்னை இது உங்க அம்மாவா இல்ல அக்காவான்னு கேட்பாங்களே. அது ஏதாவது பிளைண்ட் ஸ்கூலா இருந்திருக்கும். ஐயோ, ஒன்னு தின்னே சாவடிக்குது, இன்னொன்னு பேசியே சாவடிக்குது. நான் போறேன், போய் வாங்கிட்டு வரேன். பால்கோவா பால்கோவா மறந்துடாதீங்க. ஒரு குழந்தைய வயிற்றுல சுமந்து பெக்கவே இவ்வளோ கஷ்டமா இருக்கே. அந்த காலத்துல எங்க அம்மா என்னையும் எங்க அண்ணனையும் பெத்து வளர்த்து எப்பா நினைக்கவே முடியல. ஆமா, எங்களை எல்லாம் பெக்கல. நானும் என் தங்கச்சியும் வானத்துல இருந்து குதிச்சு வந்தோம். யாருக்கு தெரியும், உங்க தங்கச்சி குதிச்சாலும் குதிச்சிருப்பா குட்டிச்சாத்தா. ஏய், அவளை ஏன்டி திட்டுற? பாவம், அவளே ஹாஸ்டல்ல தங்கி கஷ்டப்பட்டு படிக்கிறா. கிழிச்சா நான் தான் பாக்குறேனே, கரண்ட் எக்ஸாம் எழுதுறதை விட அரியர் எக்ஸாம் தான் நிறைய எழுதிட்டு இருக்காவ. நீங்க வேணா பாருங்க, காலேஜ் முடியறதுக்குள்ள எவனையாவது லவ் பண்ற நீங்க கூட்டிட்டு வந்து நிக்க தான் போறா. அடி பாவி, மனசுல இவ்வளோ வன்மத்தை வச்சுக்கிட்டாடி என் தங்கச்சி வரப்பலாம் மானே தேனே அப்படின்னு கொஞ்சம் பேசுற. எனக்கு வன்மோலாம் கிடையாதே, ஒரு அண்ணியா அவ மேல இருக்க அக்கறையில் அப்படி சொன்ன. நானும் 2 நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். கன்சீவ் ஆனதையே சாக்கா வச்சுக்கிட்டு எங்களெல்லாம் பழி வாங்குறல. ஆஹா, என்ன பைய கண்டுபிடிச்சிட்டா, டைவர்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஏங்க, குழந்தைக்கு பசிக்குது, நீங்க போய் சூடான பால்ல முந்திரிய கிள்ளி போடாம அள்ளி போட்டு, பாதாம் அளந்து போடாம அதிகமா போட்டு, பிஸ்தாவை எக்ஸ்ட்ராவா போட்டு, ஃபைனல் டச்சா லேசா குங்குமப்பூவை மேலாப்புல தூவி கொண்டு வாங்க. போங்க போங்க போங்க. பாலு தானே? அதேதான். இரு வரேன். ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ கன்சீவ் ஆனதே 2 நாளைக்கு முன்னாடி தான் உனக்கே தெரியும். நிறமாசம் கர்ப்பிணி மாதிரி நடந்துக்காத. நானும் பயாலஜி ஸ்டூடெண்ட் தான், புரியுதா? ஏ மகிமா, என்ன தூங்கிட்டு இருக்க? இங்க பாரு, வீடெல்லாம் எவ்வளவு அழுக்கா இருக்கு. நல்லா மாப் போட்டு க்ளீன் பண்ணிடு. அப்புறம் அந்த கிச்சன் ஃபுல்லா ஒரே அழுக்கு பாத்திரமா இருக்கு, அதையும் அலம்பி வச்சிடு. அந்த டாய்லெட்டையும் க்ளீன் பண்ணிடணுமா? சரி வேணாம், அதை சபரி பார்த்துப்போம். என்னத்த நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு மாசமா இருக்க பொண்ணு இப்படிதான் வேலை வாங்குவீங்களா? அது இல்லம்மா, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன நல்லதுக்கு? என்ன குடும்பப்படுத்திட்டு இருக்கீங்க நல்லதுன்னு சொல்லி. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளேன். இந்த மாதிரி நேரத்துல நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தாதான் சுகப்பிரசவம் ஆகும். நான் என் 2 பிள்ளைங்களையும் அப்படிதான் சுகப்பிரசவத்துல பெற்றேன். இப்பெல்லாம் சுகப்பிரசவம் எங்கத்தான் ஆகுது, ஃபுல்லா சிசேரியன் தான். ஐயோ சிசேரியனா? என் மருமக அங்க போய் கஷ்டப்படுவாளே. அதுக்கு தான் இங்கே என்ன கஷ்டப்பட சொல்றீங்களா? ஆமா. என்னது ஆமாவா? என்னது இது? ஏண்டா சபரி, இதெல்லாம் கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேனே மா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலைமா. ஈஸியான வேலை இருந்தா சொல்லு, நான் கேக்குறேன். ஐயோ அது இல்லடா, உன் பொண்டாட்டி அடம் பிடிக்கிறத கேட்க மாட்டியான்னு. ஐயோ, இவ அடம் பிடிக்கிறதெல்லாம் யாராலையுமே கேட்க முடியாது. திடீர்னு மிட் நைட்ல இருந்துச்சு ஐஸ்கிரீம் வேணும்னு கேப்பா. திடீர்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம ரொம்ப உடம்பு முடியல பிரியாணி வேணும்னு அடம் பிடிப்பா. வரவே வராதுன்னு தெரிஞ்சு சமைக்கிறேன்னு சொல்லி அடம் பிடிப்பாமா. இதெல்லாம் கேட்டா நமக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். அதனால எதுவுமே கேட்கறது இல்ல. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னடி பாக்குறேன்? ரொம்ப கஷ்டம்ல. ரொம்ப ரொம்ப கஷ்டம். டேய், நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்டா. மா, நானும் ஒத்துக்க மாட்டேமா. போமா. இங்க பார், பிறக்க போற என் பேரனுக்கு அஜித்துன்னு தான் பேர் வைக்கணும். விஜய் தான் பேர் வைக்கணும். அது இல்லடா, அஜித்துன்னு பேர் வச்சாதான் நாளைக்கு அவன் பிறந்து வளர்ந்து பெரிய ரேசரா வருவான்டா. மா, அவன் வளர்ந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுமா, அதுக்கு தான் விஜய்னு பேர் வைக்க சொல்றேன். எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? பேசாம விஜயஜித்துன்னு பேர் வச்சிருங்களேன், ரேஸ் விட்டுட்டே பாலிடிக்ஸும் பண்ணுவான். இது நல்லா இருக்கே. பிறக்க போறது பையனா பொண்ணான்னு கூட தெரியல, அதுக்குள்ள என்ன பேருக்கு சண்டை? இதுல என்ன சந்தேகம்? பிறக்க போறது கண்டிப்பா ஆம்பளை புள்ளதான். அது எப்படி சொல்றீங்க? ஏன்னா எங்க ஃபேமிலில முதல்ல பிறக்கிற குழந்தை ஆம்பளை புள்ளதான். இப்பவே எப்படின்னா என் குழந்தை பிறந்து என்னெல்லாம் பாடுபட போதே உங்ககிட்ட. எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. எங்க கிளம்பிட்டீங்க? ஹாஸ்பிட்டல் போக. ஏண்டா சபரி, இவ்வளவு வெள்ள கூட்டு போமோ வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு கூட்டு போகணும் தெரியாத உனக்கு? ஏன்? அப்பதானே ஏதாவது குட்டி கலாட்டா பண்ண முடியும். அட அது இல்லம்மா, இந்த மாதிரி நேரத்துல வெளில போனா பின்னாடியே காத்து கருப்பு வருமா. ஒரு நிமிஷம் இரு வரேன். நம்ம மட்டும் தானே போறோம். திரும்ப. என்னது இது? திரும்ப சொல்றேன்.
என்ன பண்றீங்க? காத்து கருப்பு வராதுன்னு சொன்னீங்க, கிளைய உடைச்சு தலையில வச்சிருக்கீங்க. ரோட்ல போற ஆடு மாடெல்லாம் என் பின்னாடியே வரப்போகுது. ஏண்டா சபரி, இதெல்லாம் கேட்க மாட்டியா நீ? அம்மா அதை எப்படிமா கேக்குறது? அதெல்லாம் பொம்பளை சமாச்சாரமா. ம் சரி, வெளில கூட்டு போகும்போது அந்த பக்கத்து வீட்டு சுமத்தி இருக்கலான்னு பார்த்து கூட்டு போ. அது ஏன்? டேய், அவ கண்ணு கொல்லி கண்ணுடா. அவ முகத்துல முழிச்சிட்டு போனா ஒன்னும் உருப்படாது. அம்மா கரெக்டா தான் சொல்றாங்க. அப்புறம் அது அப்புறம் சொல்லுங்க. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். 10 மணிக்கு வர சொன்னாங்க. 9:45 ஆயிடுச்சு. உங்களால தான் லேட்டு. நாங்க கிளம்புறோம். இந்த காலத்து பசங்க பெரியவங்க சொன்னா எங்க கேக்குறீங்க? ஏங்க, வர வர உங்க அம்மா ரொம்ப ஓவரா பண்றாங்க. என்னங்க இதெல்லாம்? ஏய் இங்க பாரு, நமக்கே பல நாள் கழிச்சு நம்ம லைஃப்ல ஒரு நல்லது நடந்திருக்கு. அதை அனுபவிக்கணும். அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. குழந்தை உதைக்கிறான். இப்ப நான் உன்னை உதைக்க போறேன் பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வைரலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கான். ஹாஸ்பிட்டல் போலாமா? போலாம். நல்லா கேளுமா. கேக்குறேன். நீ எப்ப தமிழ்ல நல்ல மார்க் எடுக்க போற? அதெல்லாம் கஷ்டம். மேபி நான் கூட இங்கிலீஷ்ல நல்ல மார்க் வாங்கலாம். ஆனா இவெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டா. ஏன் சொல்லுங்க? ஏன்? ஏன்னா மேடமே இப்பதான் அவங்க பேர் தமிழ்ல எழுத கத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல எங்க இருந்து